சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் வரிசையில் பொன்முடியின் பெயர் மற்றும் இருக்கை திரும்ப பெறப்பட்டு காலியாக இருந்தது. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததால் எம்எல்ஏ மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை பொன்முடி இழந்தார். ஆரணி அருகே மர்ம வைரஸ் நோய் தாக்கி 50 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நாசமானதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக கூறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறை தீர்க்கும் முகாமில் மனு அளித்துள்ளனர். ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 32,000-33,000 செலவு பண்ணிட்டு இந்த நெல் பயிர் காப்பாற்ற முடியாமல் மன உடச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அரசாங்கம் தான் பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து உடனே விவசாயிகளுக்கு பண்ணணும். சேலம் 5 ரோடு மால்கள் மற்றும் பெங்களூரு பைபாஸ் ரோட்டில் உள்ள பஞ்சுமிட்டாய் தயாரிப்பு நிறுவனங்களில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் கதிரவன் தலைமையிலான குழுவினர் ரசாயன நிரம்பி கலக்கப்பட்டுள்ளதா என ஆய்வு மேற்கொண்டனர். சந்தேகத்தின் அடிப்படையில் 8 விதமான கண்காணிப்பு உணவு மாதிரிகளை எடுத்துச் சென்றனர். சென்னையில் அமைந்தகரை பகுதியில் வாகன சோதனையில் நிற்காமல் சென்ற காரை பின்தொடர்ந்து மடக்கி அதிலிருந்த அப்துல் ஹமீத், முகமது அராஃபத்திடம் விசாரித்ததன் அடிப்படையில் அவர்கள் வீடுகளை போலீசார் சோதனையிட்டனர். அதில் 1,18 லட்சம் ரூபாய் ரொக்கம், 705 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் மலேசியாவிலிருந்து தங்கம் கடத்தி வந்து விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பட்டா பிரச்சினை தொடர்பாக வருவாய்த்துறை, வீட்டு வசதித்துறை, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு துறை அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பெறப்பட்டதாகவும் இவற்றின் அடிப்படையிலான அறிக்கையை முதலமைச்சரிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு கையகப்படுத்திய நிலத்திற்கு போதுமான நிதி வழங்காததால் சென்னை மாவட்ட ஆட்சியர் பயன்படுத்தக்கூடிய வாகனம், நாற்காலி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்டவை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஜப்தி செய்யப்பட்டன. வேளச்சேரியை சேர்ந்த சாமுவேல் என்பவருக்கு சொந்தமான 35 சென்ட் நிலத்தை கையகப்படுத்திவிட்டு மனுதாரருக்கு வழங்க வேண்டிய 5,66,76,579 ரூபாய் இழப்பீட்டு பணத்தை கொடுக்காததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் சக்கிமங்கலம் பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் காலில் சலங்கை கட்டி உடலில் சாட்டையால் அடித்தபடி வந்து சாதி சான்றிதழ் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தங்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்காததால் உயர்கல்வி மற்றும் உரிய வேலைவாய்ப்பு கிடைக்காமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். எஸ்டி எஸ்எல் போர்டு கொடுத்து சொன்னாலும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 40 வருஷமாச்சு. காலேஜும் முடிச்சாச்சு. பிள்ளைங்க 5-6 பேர் காலேஜ் முடிச்சுட்டாங்க. வீரராகவர் கோவில் தை பிரம்மோற்சவ விழாவின் 9ஆம் நாளான இன்று நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் தீர்த்த குளத்தில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். சிறப்பு திருமஞ்சனத்தை அடுத்து மூலவர் வீரராகவ பெருமாள் மற்றும் சக்கர தாழ்வார் பல்லக்கில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஹாருதாபா நாசினி குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடேஸ்வரா நகரில் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த தச்சு தொழிலாளியான விக்னேஸ்வரன் என்பவர் தனது 2 குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு மனைவியை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு கத்தியுடன் தன்வந்திரி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். மதுரை நியூமேக்ஸ் நிறுவன மோசடி தொடர்பான வழக்கில் அதன் துணை நிறுவனமான குளோமேக்ஸ் நிறுவனத்தின் ஏஜென்ட்டை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். விருதுநகரைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர் சுமார் 600 பேரிடம் 125 கோடி ரூபாய் வசூலித்ததாக கூறப்பட்ட புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் 6,000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதி கிடைக்காதவர்கள் குறித்த தகவல்கள் அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்களுக்கும் நிவாரணத் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முன்னதாக சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் அரங்கில் தேசிய அளவிலான ஹாக்கி போட்டிகளை அவர் தொடங்கி வைத்தார். மாநகராட்சி, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை தான் தாய் துறைங்க.
அந்த மாதிரி துறைக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். அந்த விடுபட்டு போனதோட வெரிஃபிகேஷன் எல்லாம் முடித்து நம்ம டிஎன்இஜிஏக்கு அனுப்பியிருக்கோம். அவர்களோட ஆணையை பெற்று அவர்களுக்கும் கொடுக்கறதுக்கான நடவடிக்கையில் மாநகராட்சி இறங்குங்க. செங்கல்பட்டை அடுத்த திம்மாவரத்தில் தனியார் ஏடிஎம் மையத்திற்குள் நுழைந்து உள்ளே இருந்த பண பட்டுவாடா இயந்திரத்தை உடைத்து திருட முயன்ற இளைஞரை ஏடிஎம் மைய மேற்பார்வையாளர் கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். மேற்பார்வையாளர் ஆய்விற்காக எதேச்சியாக வந்த போது ஷட்டர் மூடப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்து திறந்து பார்த்தபோது உள்ளே பதுங்கியிருந்த இளைஞரை பிடித்ததாக போலீசார் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த குப்பம்மாள் என்ற மூதாட்டி தனது குடியிருப்புக்கு செல்லும் பாதை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது குறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற நிலையில் போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். திங்கட்கிழமைகளில் நடக்கின்ற குறைதீர் கூட்டத்திற்கு வரும் பொதுமக்கள் 50 ரூபாய் கொடுத்து மனு எழுதி வந்ததை அறிந்த திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஒவ்வொரு துறையிலிருந்தும் தலா 2 அரசு ஊழியர்களை மக்களுக்கு மனு எழுதும் பணியில் ஈடுபட உத்தரவிட்டார். மேலும் மனு அளிக்க வரும் பொதுமக்கள் அமருவதற்காக 500 நாற்காலிகளும் போடப்பட்டன. இந்த நிகழ்வு பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றதுடன் மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டும் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி நகர்மன்ற தலைவர் சுப்பராயலு, நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி ஆகியோர் கூட்டு சேர்ந்து ஆறுகளில் மணல் திருட்டு, கிராவல் மண் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக கூறி கலெக்டர் அலுவலகம் முன்பு பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய விசாரணை நடத்தி தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாள் வேலை திட்டத்தில் தங்களுக்கு 27 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்படுவதாக கூறி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலந்தூர் கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் மற்றும் அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஆர்ப்பாட்டத்தை கைவிடச் செய்தனர். அதிமுக, திமுக, பாஜக என எந்த கட்சி கூட்டணி குறித்து பேச அழைத்தாலும் பேச்சு நடத்த தயார் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். கட்சி நிர்வாகிகளுடன் மீண்டும் ஆலோசனை நடத்திய பின்னர் கூட்டணி குறித்து இறுதி முடிவெடுக்கப்படும் என்றும் சென்னையில் பேட்டியளித்த பிரேமலதா தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியோ பிஜேபி கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் இதற்கான தொடக்கத்தை தொடங்கி எங்கள் குழுவுடன் வந்து பேசும் பொழுது அதற்கான நிச்சயமாக என்ன இறுதி நிலைப்பாடு என்பது உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம்.